வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில வீடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, சாயங்கால வேளைகள்ல வீட்ல பூஜை அறையில விளக்கேத்தி சாமி கும்பிடுறது வழக்கமா இருக்கும். வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள கவனிச்சு வச்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இப்ப வீட்ல விளக்கேத்தி, பூ போட்டு சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களோட தெய்வங்கள் இருந்தது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த இடத்துல நீங்க வணங்கக்கூடிய இடத்துல உங்களோட தெய்வம் இல்ல. குலதெய்வமோ, இல்ல வேற எது இஷ்ட தெய்வங்களோ அந்த இடத்துல இல்ல அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அருகாமையில இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் வீட்டிற்குள்ள நுழையும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சுச்சு அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பண கஷ்டம், உடல்நிலை பாதிப்பு, இது போல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்துகிட்டே வரும். நிம்மதி இல்லாம, அது போல இருந்துகிட்டே இருக்கும். அதே போல பார்த்தீங்க அப்டின்னா, இரவு நேரத்தில மந்திரத்த புதிதாக உச்சரிக்கிறாங்க. ஒரு நபர் புதிதாக உச்சரிக்கிறாங்க அப்டின்ற பட்சத்தில அந்தோட வைப்ரேஷனுக்கு தெய்வங்கள் மட்டும் வராது. அதேபோல துஷ்ட சக்திகளும் வீட்டிற்குள்ள வரும். நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு தெய்வீக மந்திரத்த உச்சரிக்கிறீங்க அப்டின்னா, அந்தோட வைப்ரேஷன் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த தெய்வத்த மட்டும் இழுக்காது. அருகாமையில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளும் இழுக்க ஆரம்பிச்சுரும். இதனால தான் பார்த்தீங்க அப்டின்னா, ஆரம்பத்தில மந்திர பிரயோகம் பண்றவங்க பார்த்தீங்க அப்டின்னா, உடற்கட்டு போட்டுக்குவாங்க. ஒரு சில உக்ர தெய்வங்களோட மந்திரத்தெல்லாம் பிரயோகம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்டின்னா, நானே வீடியோல சொல்லியிருப்பேன். உடற்கட்டு கண்டிப்பா போட்டுக்கணும்னு. அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்க அப்டின்னா இதுதான். அதேபோல முன்னோர்கள் பார்த்தீங்க அப்டின்னா, இத ஒரு எளிமையான ஒரு சில விஷயங்கள கொண்டு தடுத்து வச்சிருப்பாங்க. அது எப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, வீட்டு வாசப்படியில பார்த்தீங்க அப்டின்னா, சங்க பதிச்சு வச்சிருப்பாங்க. கிராமங்கள்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கே தெரியும். ஒரு சில வீட்டு வாசல்கள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, சங்கு பதிச்சு வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்க அப்டின்னா, சங்கு பதிச்சு வச்சீங்க அப்டின்னா, துஷ்ட சக்திகள் உள்ள நுழைய முடியாது. சங்குன்னு மட்டும் இல்ல, கடல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அது பார்த்தீங்க அப்டின்னா, துஷ்ட சக்திகளால உள்ள நெருங்க முடியாது. ஒரு முத்தா இருக்கட்டும், இல்ல அப்டின்னா கடல் நீரா இருக்கட்டும். கடல் நீரெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அடிக்கடி கங்கா ஜலம் இதெல்லாம் தெளிச்சுட்டு வந்தீங்க அப்டின்னா, எந்த விதமான துஷ்ட சக்திகளும் பார்த்தீங்க அப்டின்னா, வீட்டிற்குள்ள நுழைய முடியாது. அதேபோல மந்திரத்த இளம் வயதில இருக்கக்கூடிய ஆண்கள் யாராவது பிரயோகம் பண்ணுனாங்க அப்டின்னா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சில மோகினிகள் பிடிச்சுக்கும். இது பார்த்தீங்க அப்டின்னா, மோகினிகள் பெரும்பாலும் பெண்கள பிடிக்காது. இளம் வயதில இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள பிடிச்சுக்கும். அது பார்த்தீங்க அப்டின்னா, இந்திரிய இழப்ப ஏற்படுத்தும். இது பார்த்தீங்க அப்டின்னா, தானாவே பிடிச்சுக்கும். ஒரு சில மோகினிகள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, தானாவே பிடிச்சுக்கும். அதேபோல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சில வீடுகள்ல பார்த்திருப்பீங்க. நீங்களே பார்த்துருக்கலாம். ஏதாவது எந்திர தகடுகள் கட்டி வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்க அப்டின்னா, உடற்கட்டு எந்திர தகடா இருக்கலாம். இல்ல அப்டின்னா, ஒரு சில மந்திரிச்ச எலுமிச்சம்பழத்த ஒரு மாந்திரிககிட்ட வாங்கிட்டு அத பார்த்தீங்க அப்டின்னா, வீட்டு நிலப்படியில கட்டி வச்சிருப்பாங்க. அதேபோல ஒரு சில திவ்ய பொருட்களையும் கொண்டு வச்சிருப்பாங்க. இதுக்காக பார்த்தீங்க அப்டின்னா, பெண்கள் யாரும் இரவு நேரத்தில சாமி கும்பிட வேணாம் அப்டின்னு நான் சொல்ல கிடையாது. அது வரக்கூடியது வீட்டிற்கு வர்றது இது போல பிரச்சனைகள் இருந்தது அப்டின்னா, வேற ஏதோ துஷ்ட சக்திகள் உள்ள நுழையுது அப்டின்றது அர்த்தம். இது போல தெய்வ சக்திகள் இருக்குது அப்டின்றது எப்படி உணரலாம் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க பூஜை பண்ற நேரம் வந்துருச்சு அப்டின்னா, இப்போ ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு எப்பயும் போல பூஜை பண்றீங்க. இத ஒரு நெய் தீபமோ, இல்ல ஒரு விளக்க ஏத்தி பூஜை பண்றீங்க. அப்படின்ற பட்சத்துல அடுத்த நாளும் பார்த்தீங்க அப்படின்னா, இத ஒரு கன்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படின்னா, ஒரு 10 நாள் பண்றீங்க அப்படின்னா, அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னாவே, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பல்லி சத்தமிட ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதேபோல நீங்க ஏதாவது ஒரு தொழில் பண்றதா இருந்தாலும் சரி, வீட்லயும் சரி, இந்நேரம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஒரு சந்தோஷம் நிகழும். அதேபோல ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்க தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடையும். இத வச்சே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரு சில பேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளே தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க. அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தினமும் தெய்வத்த வணங்குறேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது கஷ்டம் தான் இருக்குது. பண கஷ்டமோ, வீட்ல நிம்மதி இல்லாமலோ, இது போல ஏதாவது ஒரு பிரச்சனைகள சொல்லுவாங்க. இத பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே ஒரு எளிமையான முறையில கண்டுபிடிக்கலாம். தெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்கடி கனவுல வர்றது, ஏதாவது ஒரு சிறு குழந்தைகள், இல்ல அப்படின்னா ஒரு வயசான அவங்க தோற்றத்துல வர்றது. அதேபோல
தெய்வம் வந்து உங்க கூட இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய கஷ்டம் வருது அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வந்து விலகி போயிரும். அது வருது அப்படின்னா, வர்றதும் தெரியாது. வந்துச்சு வந்துச்சு அப்படின்னாலும், அது பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வழியில வந்து நிவர்த்தி ஆயி போயிரும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விருப்பப்பட்ட பொருளா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்றத, அது பார்த்தீங்க அப்படின்னா, அது ஏதாவது ஒரு வழியில வந்து அதுவே தன் தெய்வமே பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வழியில வந்து அமைச்சு வந்து குடுக்கும். இத வச்சே பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடியது நம்ம தெய்வீக சக்தியா, இல்ல அப்படின்னா வேற எதுவும் துஷ்ட சக்தியா அப்படின்றத வந்து எளிமையான முறையில வந்து கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.